வெல்கம் டு எஜுகேஷன் டைம் இன் தமிழ். சிபிஎஸ்சி கிளாஸ் 10க்கு சாப்டர் 10ல் இருக்கிற பார்ட் 11 வீடியோ. இதில் இமேஜ் ஃபார்மேஷன் பை கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸில் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட லென்ஸோட சைன் கன்வென்ஷன், ஃபார்முலா அண்ட் பவர் ஆஃப் லென்ஸ், இந்த டாபிக்லாம் பற்றி பார்க்க போகிறோம். எல்லாமே சின்ன சின்ன டாபிக், அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் ஃபார்மேஷன் பை கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸில் இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம கான்கேவ் லென்ஸ் எடுத்திருக்கோம். அந்த கான்கேவ் லென்ஸ் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ், இன்ஃபனைட் டிஸ்டன்ஸில் இருக்க ஆப்ஜெக்ட்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸில் வச்சு இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கான்கேவ் லென்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன மாதிரியான இமேஜ் நமக்கு ஃபார்ம் ஆகுது, இமேஜோட நேச்சர் என்ன, அது எந்த இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கான்கேவ் லென்ஸ் எடுத்து இன்ஃபனைட் டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்ட் வச்சுட்டோம். இப்போ ஆப்ஜெக்ட்லேருந்து 2 லைட் ரேஸ் எடுக்கணும். மினிமம் நமக்கு 2 ரேஸ் ஆகுது, ஒரு இடத்துல மீட் ஆகணும் இல்லையா, அதான் ரூல்ஸு. ஸோ இப்போ நம்ம 2 லைட் ரேஸ் எடுக்கிறோம். 2 லைட் ரேஸ் எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகிற மாதிரி நம்ம லைட் ரேஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது இன்சிடென்ட் லைட்டு. கான்கேவ் லென்ஸோட ப்ராப்பர்ட்டி என்ன, லைட் ரேஸை டைவர்ஜ் பண்ணும். ஸோ அப்போ படுற இன்சிடென்ட் லைட்டை ரீஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ரேஸ் டைவர்ஜ் பண்ணிடுது. ஸோ ஆனால் அப்பியர் டு கன்வர்ஜ் நமக்கு எங்கே கிடைக்கும், எங்கே இருந்து நமக்கு டைவர்ஜ் பண்ணுறதா தோணும், அப்பியர் டு டைவர்ஜ் நமக்கு எங்கேருந்து தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F1 இதுதான். ஓகே, ஸோ இங்கே தான் நமக்கு அப்பியர் டு டைவர்ஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். F1 இது F2. F1 F2னா என்ன, லென்ஸுக்கு 2 ஃபோக்கஸ் உண்டு அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டாப்பிக்லேயே அதை தான் பார்த்துருப்போம். இப்போ F1ங்கிறது ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ், F2ங்கிறது செகண்ட் ஃபோக்கஸ். ஸோ நமக்கு எங்கே இமேஜ் கிடைக்குது, அப்பியர் டு டைவர்ஜ் எங்கேயோ அங்கே தான் நமக்கு இமேஜ் கிடைக்கும். அப்போ இந்த 2 லைட் ரேஸ் இங்கே தான் நமக்கு மீட் ஆகுது, அப்போ இங்கே தான் நமக்கு இமேஜ் கிடைக்குது. ஸோ அப்போ இமேஜ் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் F1ல் கிடைக்குது இமேஜ். லென்ஸுக்கு ஆப்ஜெக்ட் எந்த சைடு வச்சுருக்கோமோ அதே சைட்லேயே நமக்கு இமேஜ் கிடைக்குது. அப்போ அந்த இமேஜ் என்ன மாதிரியான இமேஜாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் இமேஜ் அண்டு எரக்ட் இமேஜாக தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, வெர்ச்சுவல் இமேஜ் நேரான இமேஜாக கிடைக்கும். டிம்னிஷ்டு சைஸ், ஹைலி டிம்னிஷ்னா 2 லைட் ரேஸும் ஒரே இடத்துல மீட் ஆகுது, அதனால் ஹைலி டிம்னிஷ்டு இமேஜ் தான் கிடைக்கும். இது புரியலன்னு நினைக்காதீங்க, இதோட கன்க்ளூஷனை நான் டேப்லெட் காலத்தில் போட்டிருக்கேன். ஓகே, நமக்கு புக்கில் இந்த ஃபஸ்ட்டு இதோட பிக்சர் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போமா. இப்போ ஃபஸ்ட்டு இமேஜ் ஃபார்மேஷனோட பிக்சர் இதுதான். ஓகே, இதில் புக்கில் நம்ம கொடுத்துருக்கிறது. இதில் 2 இன்சிடென்ட் லைட் ரேஸ், இது 1 பேரலாக போகிறது 2. இந்த 2 லைட் ரேஸும் மிரரில் பட்டு லென்ஸில் பட்டு என்ன ஆகுது, டீவியேஷன் ஆகிடுது. ஸோ எங்கேருந்து நமக்கு அப்பியர் டு டைவர்ஜ் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு F1 அப்படிங்கிற இடத்துல கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மேஷன் எங்கே நமக்கு ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அந்த இமேஜ் ஃபார்மேஷன் ஆப்ஜெக்ட் நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் இன்ஃபனைட் அண்டு O. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்ஃபனைட்டில் வச்சோம் இல்லையா, இப்போ இன்ஃபனைட்டுக்கும் O அப்படிங்கிற டிஸ்டன்ஸுக்கும், அப்போ ஓங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எடுத்துக்கிட்ட லென்ஸோட ஆப்டிக்கல் சென்டர் அப்படிங்கிறது தான் O அப்படிங்கிறது. அப்போ இங்கே நம்ம ஆப்டிக்கல் சென்டர் Oக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனால நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பிரின்சிபல் ஆக்சிஸை வரைஞ்சிக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இது F1 இது F2. இன்ஃபனைட் டிஸ்டன்ஸ்னால் F2 2F2ல வச்சுக்கலாமா நம்ம. ஓகே, இங்கே நம்ம ஆப்ஜெக்ட் வச்சுட்டோம், AB ஆப்ஜெக்ட் நேராக நம்ம வச்சுட்டோம். ஓகே, ஸோ இப்போ 2 லைட் ரேஸ் நம்ம வரையணும். மினிமம் 2 ரேவாவது நம்ம கட் ஆகணும் இல்லையா. ஸோ அப்போ அது பேரலாக போச்சு அப்படின்னா டைவர்ஜ் ஆகிடும். அப்பியர் டு டைவர்ஜ் நமக்கு எங்கே கிடைக்கும் இதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஃபோக்கஸ் F1ல் கிடைக்கணும். ஏன்னா பேரலாக போனால் பிரின்சிபல் ஃபோக்கஸ் F1ல் கிடைக்கணும். சரி, செகண்ட் ரே நம்ம வரையணும். எங்கே வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் சென்டர் O வழியாக போகணும். கரெக்டாக வரல ஃப்ரீ ஹேண்டில், ஆப்டிக்கல் சென்டர் O வழியாக போகணும். அப்படின்னா நமக்கு எங்கே மீட் ஆகுது, எங்கே கட் ஆகுது, ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போன லைட் ரேஸ் நமக்கு என்ன ஆகாது, எந்த டீவியேஷனும் ஆகாமல் நேராக போயிடும். ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு எங்கே லைட் ரேஸ் கட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டில் தான் நமக்கு மீட் ஆகுது. அப்போ இங்கே தான் நமக்கு A', B' கிடைக்குது. A', B' தான் என்னது, இமேஜ். ஓகே, ஸோ அப்போ இமேஜ் நமக்கு என்ன சைஸ் கிடைக்குது, நம்ம ஆப்ஜெக்ட் சைஸை விட சின்ன சைஸாக கிடைக்குது. அப்போ இமேஜோட சைஸு ஸ்மால்.
எந்த இடத்துல கிடைக்கிது, அதாவது டிமினிஷ்ட் இமேஜ்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல கிடைக்கிது, F1க்கும் ஓவுக்கும் நடுவில், பிட்வீன் F1 அண்ட் ஓ, அதாவது ஆப்டிக்கல் சென்டர் ஓக்கு நடுவில். ஓகே, இதுவும் வெர்ச்சுவல் இமேஜ் தான். ஏன்னா லென்ஸ்லேருந்து நமக்கு என்ன சைடு கிடைக்குது, நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைக்குது, அதனால் ஆப்ஜெக்ட் சைடு நமக்கு கிடைக்குது. அதனால் இதுவும் என்ன ஆகுது, வெர்ச்சுவல் இமேஜ், நேரான இமேஜ். வெர்ச்சுவல்னால எப்போதும் எரக்ட் இமேஜ் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு ஃபார்மில் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸில் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ புக்கில் நமக்கு கொடுத்துருக்க இந்த இமேஜ் ஃபார்மேஷனோட பிக்சர் நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஏபி அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. ஆப்ஜெக்ட்லேருந்து 2 லைட் ரேஸ், ஒன்று இது 2 லைட் ரேஸ் போகுது. இதில் இது அப்பியர் டு மீட் F1ல் கிடைக்கிது. இதே சென்டர் வழியாக போயிடுது. ஓகேவா? ஓ வழியாக போகிறது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மீட் ஆகிற இடம் இதுதான். இதில் A', B' கிடைக்கிது. ஓகே, கிளியர்? ஸோ இந்த 2 இதுலையும் தான் நமக்கு என்ன ஆகுதுன்னு கிடைக்கும், கான்கேவ் லென்ஸில் நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஃபார்மேஷனோட டேப்லர் காலம். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கிளியராக நமக்கு புரிகிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபனைட் டிஸ்டன்ஸை ஆப்ஜெக்டில் வச்சது ஃபஸ்ட்டு ஃபார்ம் நமக்கு. ஓகே, இன்ஃபனைட் டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்டில் வச்சுட்டோம். அடுத்தது நமக்கு இமேஜ் லொக்கேஷன் எங்கே கிடைக்கிது, F2ல் கிடைக்குது. இமேஜ் நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் அண்டு எரக்ட் இமேஜ். இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா ஹைலி டிமினிஷ்ட், ரொம்ப டிமினிஷ்ட் இமேஜ் தான் கிடைக்குது. ஓகே, ஸோ பியாண்ட் இன்ஃபனைட் டு ஓ. ரெண்டாவது பொசிஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃபனைட்டுக்கும் ஓக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் நடுவில் வச்சுருக்கோம். பிட்வீன் நமக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, F1க்கும் ஆப்டிக்கல் சென்டர் ஓக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகுது நமக்கு இமேஜ். அதுவும் என்ன இமேஜ் கிடைக்குது, வெர்ச்சுவல் அண்ட் எரக்ட் இமேஜ் தான் கிடைக்குது, டிமினிஷ்ட் இமேஜ் கிடைக்குது. ஸோ கான்கேவ் லென்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் எப்போதுமே வெர்ச்சுவல் அண்ட் எரக்ட் இமேஜ் தான் கிடைக்கும். ஏன்னா கான்கேவ் லென்ஸ் டைவர்ஜிங் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி உள்ளது. ஓகேவா? ஸோ அப்போ வெர்ச்சுவல் அண்ட் எரக்ட் இமேஜ் தான் நமக்கு கிடைக்கும். அப்பியர் டு மீட் இல்லையா? ஸோ அதனால் அப்படி தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் சைன் கன்வென்ஷன் பார்க்க போகிறோம். லென்ஸுக்கு சைன் கன்வென்ஷன் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே மிரருக்கு சைன் கன்வென்ஷன் பார்த்தோம். சேம் அதே தான் நமக்கு லென்ஸுக்கும் பார்க்குறது. நம்ம எப்படி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் மிரரை வச்சுக்கிட்டு நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம நோட் பண்ணமோ அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் லென்ஸு கான்கேவ் லென்ஸு கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் நமக்கு எந்தெந்த டைரக்ஷனில் எந்தெந்த டேர்முக்கு நமக்கு எங்கே பாசிட்டிவ் கிடைக்கும் நெகட்டிவ் கிடைக்கும்னு பார்ப்போம். இப்போ ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இது கான்கேவ் லென்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது கான்கேவ் லென்ஸ். இந்த கான்கேவ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெர்ச்சுவல் அண்டு எரக்ட் இமேஜ் சொன்னோம் இல்லையா? அப்போ நம்ம இங்கே சைடு தானே மெஷர் பண்ணுவோம். அப்போ இன்சிடென்ட் லைட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் மெஷர் பண்ணுவோம். ஸோ அது நமக்கு கிடைக்கக்கூடியது இங்கே தான் கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் கிடைக்கும். அதனால நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டைவர்ஜ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்படி தான் நமக்கு கிடைக்கும் இமேஜ். ஸோ இது நெகட்டிவ். ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். ஏன்னா இது கன்வெர்ஜ் பண்ணக்கூடியது. ஸோ லைட் ரேஸை கன்வெர்ஜ் பண்ணி நமக்கு இங்கே தான் ஃபோக்கல் லென்த் கிடைக்கும். அதனால இது பாசிட்டிவ். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ ஆன் லெஃப்ட் ஆஃப் ஓ, ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து நம்ம லெஃப்ட்டில் தான் நம்ம ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வைப்போம் ரெண்டுக்குமே. சரி, கான்கேவுக்கும் கான்வெக்ஸ் ரெண்டுக்குமே என்ன பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ அப்படிங்கிறது லெஃப்ட் ஆஃப் த ஆப்டிக்கல் சென்டர், ஓ அப்படிங்கிறது ஆப்டிக்கல் சென்டர் லெஃப்ட்டில் தான் நம்ம வைப்போம். அதனால் இந்த சைடு தான் நமக்கு ஆப்ஜெக்ட் வைப்போம். அப்படிங்கிறதுனால ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இதுதான். அப்படிங்கிறதுனால நமக்கு நெகட்டிவ் தான் ரெண்டுமே. ஓகே, கிளியர்? ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நெகட்டிவ். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ ஆன் ரைட் ஆஃப் ஓ இஸ் பாசிட்டிவ். அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வச்சோம்னா லென்ஸ் அப்படின்னா நமக்கு 2 சைடுமே ஃபோக்கஸ் உண்டுன்னு சொன்னோம். நம்ம ஆப்ஜெக்டை இந்த சைடு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நெகட்டிவ். இதே ஆப்ஜெக்ட் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சோம், லைட் ரேஸ் இப்படி வரும், இந்த சைடு ஃபோக்கஸ் ஆகும், F1ல் ஃபோக்கஸ் ஆகும். அப்படி எடுத்தோம்னா நம்ம ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் பாசிட்டிவ்னு எடுக்கணும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸுக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் வி ஆன் த லெஃப்ட் ஆன் ஓ ஆப்டிக்கல் சென்டருக்கு லெஃப்ட் சைடு நமக்கு இமேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா நெகட்டிவ். ஆப்டிக்கல் சென்டருக்கு இதுதான் ஆப்டிக்கல் சென்டர் வச்சுட்டோம்னா ஆப்டிக்கல் சென்டருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு இமேஜ் கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு நெகட்டிவ். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு கிடச்சிச்சு அப்படின்னா பாசிட்டிவ். ஓகே, இமேஜ் டிஸ்டன்ஸ் வி ஆன் த ரைட் ஹேண்ட் சைடு ஓன்னா பாசிட்டிவ். ஓகேவா? சென்டரை வச்சு தான் நம்ம, அதனால தான் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் சென்டரை வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கு இந்த சைடு கிடைக்கிற இமேஜ் எல்லாமே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இன்சிடென்ட் லைட்டுக்கு. இதுக்கப்புறம் இந்த சைடு ஆப்டிக்கல் சென்டருக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு கிடைக்கிற எல்லாமே பாசிட்டிவ்ல. அதே மாதிரி ஆப்டிக்கல் சென்டருக்கு அப்வர்ட் டைரக்ஷனில் கிடைக்கிறது எல்லாமே பாசிட்டிவ். ஆப்டிக்கல் சென்டருக்கு டவுன்வர்ட் டைரக்ஷனில் கிடைக்கிறது எல்லாமே நெகட்டிவ். சிம்பிள். இதை வச்சுட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு.
ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ் v இஸ் ஆன் ரைட் ஹேண்ட் சைடுனா பாசிட்டிவ். ஆப்ஜெக்ட் இமேஜ் ஹைட் இதுதான் நமக்கு அப்வர்ட் டைரக்ஷன் டவுன்வர்ட் டைரக்ஷன். ஹைட் அப்படிங்கும்போது நமக்கு மேலே அப்வர்டின் டவுன்வர்ட் மெஷர் பண்ணுவோம். ஹெச் டேஸ் எபோவ் பிரின்சிபல் ஆக்சஸ் பாசிட்டிவ். பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு மேலே எபோவ் பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு மேலே அதாவது ஆப்டிக்கல் சென்டருக்கு மேலே நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா அது பாசிட்டிவ். ஓகே, ஸோ அதே மாதிரி பிலோ பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னா அது வந்து நெகட்டிவ். ஓகேவா, ஹெச் டேஸ். ஓகே, நான் பிலோ எழுதலை, ஸோ அதை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலோ ஆப்டிக்கல் சென்டர் அப்படின்னா ஓக்கு கீழே அப்படின்னா நமக்கு வந்து நெகட்டிவ். ஓகேவா, ஸோ ஓகே, இதுதான் வந்து சைன் கன்வென்ஷன். எப்படி நம்ம மிரருக்கு பார்த்தோமோ அதே மாதிரி தான் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸை கொண்டாந்து நம்ம அங்கே என்ன வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரரோட போல் பியை கொண்டு வந்து வைப்போம். இங்கே நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக்கல் சென்டர் ஓவர் கொண்டு வந்து சென்டரில் வச்சுருங்க. வச்சுட்டு எந்தெந்த சைடு நமக்கு கிடைக்குதோ அதே மாதிரி நமக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் மெஷர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லென்ஸ் ஃபார்முலா அண்ட் மேக்னிஃபிகேஷன். லென்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு எப்படி மிரர் ஃபார்முலா படித்தோமோ அதே தான் லென்ஸ் ஃபார்முலாவும், சைன் மட்டும் மாறுது. என்ன சைன் மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிஸ்டன்ஸ் யூ, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ, இமேஜ் டிஸ்டன்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் யூ, இமேஜ் டிஸ்டன்ஸ் வி அண்ட் ஃபோக்கல் லென்த் எஃப், இது மூணுக்குமான ரிலேஷன்ஷிப் தான் லென்ஸுக்கும் ஃபார்முலாவாக ஆகுது. ஸோ அப்போ லென்ஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா 1/v - 1/u = 1/f. இதுதான் வந்து லென்ஸுக்கான ஃபார்முலா. நம்ம மிரருக்கு படிக்கும்போது நம்ம என்ன படிச்சிருப்போம், இங்கே ப்ளஸ் சைன் படிச்சிருப்போம். ஓகேவா, 1/v + 1/u = 1/fன்னு படிச்சிருப்போம். மிரருக்கு வந்து நெகட்டிவ் சைன். ஓகேவா, இதுதான் மாற்றம். இந்த லென்ஸ் ஃபார்முலா கிவன் above in general. இந்த லென்ஸ் ஃபார்முலா வந்து காமன் ஃபார்முலா, இது எல்லா லென்ஸுக்குமே பொருந்தும். ஓகே, லென்ஸ் ஃபார்முலா வந்து காமன் ஃபார்முலா, அதனால தான் இஸ் above is general and it's valid in all situation for any spherical lens. எல்லா ஸ்பெரிக்கல் லென்ஸுக்கு எல்லா சுச்சுவேஷனையும் பொருந்தக்கூடியது இந்த லென்ஸ் ஃபார்முலா. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ் எல்லாத்துக்குமே இந்த லென்ஸ் ஃபார்முலா தான். மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன்னா என்ன அர்த்தம், சைஸஸ் ஆஃப் த இமேஜ். ஸோ இமேஜ் வந்து ஆப்ஜெக்ட் சைஸ் எவ்வளோ வச்சுருக்கோம், நம்ம இமேஜ் சைஸ் எவ்வளோ கிடைக்குது. ஓகே, ஸோ அதை தான் வந்து மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம படித்தோம். மிரரில் எப்படி நம்ம மேக்னிஃபிகேஷன் படித்தோமோ அதே தான் லென்ஸ்லையும். ஸோ லென்ஸுக்கு முன்னாடி நம்ம ஆப்ஜெக்ட் எவ்வளோ பெரிய சைஸில் வச்சுருக்கோம், நமக்கு லென்ஸில் ரீஃப்ராக்ஷன் நடந்து இமேஜ் நமக்கு என் சைஸில் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது கிடைக்குது. The ratio of height of the image h dash and the height of the object h. ஸோ அப்போ இந்த ஹைட் ஆஃப் த இமேஜுக்கும் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் மேக்னிஃபிகேஷன் எம் அப்படிங்கிறது. லென்ஸில் பார்த்தா அதே டேர்ம் தான். எம் = ஹைட் ஆஃப் த இமேஜ் டிவைட் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஹெச் டேஷ் டிவைட் பை ஹெச். இதை என்ன எழுதலாம், v/uன்னு எழுதலாம். விங்கிறது என்ன, இமேஜ் டிஸ்டன்ஸு, யூங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸு. ஸோ இது ரெண்டு ரிலேஷன்ஷிப்பையும் வச்சும் நம்மளால் எழுத முடியும். இதே தான் நம்ம மிரருக்கு பார்த்துருப்போம். மிரருக்கு -v/uன்னு பார்த்துருப்போம். இங்கே வந்து v/u மட்டும்தான். ஓகே, ஸோ இதுதான் வந்து மேக்னிஃபிகேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பவர் ஆஃப் லென்ஸ். இங்கே புது டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லென்ஸோட பவர். நம்ம ஸ்பெக்டக்கல் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்ணாடி போடுறதுக்கு வந்து எவ்வளோ பவர் இருக்குது, பாசிட்டிவ் பவரா நெகட்டிவ் பவரா. ஓகே, ஸோ மைனஸ் பவர் ப்ளஸ் பவர் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பவர் ஆஃப் லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த பவர் ஆஃப் லென்ஸில் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த டிகிரி ஆஃப் கன்வர்ஜன், இங்கே பாருங்கள், and the degree of convergence or divergence of light rays achieved by the lens is expressed in term of its power. அப்போ பவர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் எடுத்துக்கிறோம்னா அந்த லென்ஸால் எவ்வளோ தூரம் வந்து லைட் ரேஸை கன்வெர்ஜ் பண்ண முடியுது இல்லைன்னா டைவர்ஜ் பண்ண முடியுது. கான்கேவ் லென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும், லைட் ரேஸை வந்து கன்வெர்ஜ் பண்ணும். கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லைட் ரேஸை வந்து கன்வெர்ஜ் பண்ணும். கான்கேவ் லென்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லைட் ரேஸை டைவர்ஜ் பண்ணும். அப்போ எவ்வளோ தூரம் ஒரு லைட் ரேஸை வந்து லைட் ரேஸை வந்து அது டைவர்ஜ் பண்ண முடியும், அது கன்வெர்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த கெப்பாசிட்டி தான் என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா அதோட பவர் அப்படின்னு சொல்கிறோம். லென்ஸோட பவர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் டிஃபைன் ஆஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த். ஓகேவா, அப்போ கன்வெர்ஜிங்கும் டைவர்ஜிங்கும் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் ஒரு லென்ஸுக்கு. ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வர லைட் ரேஸை வந்து அது கன்வெர்ஜ் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ கன்வெர்ஜிங் டைவர்ஜிங் நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம், எவ்வளோ தூரம் பண்ணணும்னு எப்படி மெஷர் பண்ணுவோம், ஃபோக்கல் லென்த் எஃப் வச்சு தானே மெஷர் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் தானே எஃப். அப்போ இந்த லென்ஸால் எவ்வளோ தூரம் நம்மளால் அதால் கன்வெர்ஜ் பண்ண முடியுது அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் எஃப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த எஃப்போட ரெசிப்ரோக்கல் தான் பவர் அப்படிங்கிறது. அப்போ பவர் என்ன லெட்டரால் நோட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிற லெட்டரால் நோட் பண்ணுவோம். அப்போ P = 1/f.
எஃப்ங்கிறது என்ன, ஃபோக்கல் லென்த். பவருங்கிறது என்ன, நம்ம கொடுத்துருக்க லென்ஸோட பவர். அப்போ ஒரு லென்ஸோட பவர் அப்படிங்கிறது அது எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் பண்ண முடியும், அதோட ஃபோக்கல் லென்த் எவ்வளோ, இல்லை எவ்வளோ தூரம் டைவர்ஜ் பண்ண முடியும், அதோட டைவர்ஜிங் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ, அதோட ரெசிப்ரோக்கல், ஃபோக்கல் லென்த்தோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு வந்து பவர் ஆஃப் லென்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அப்போ எஸ்ஐ யூனிட் பவர் ஆஃப் லென்ஸுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாப்டர் அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். 1 டயாப்டர் அப்படிங்கிறது. அப்போ பவர் டயாப்டர்னா அப்போ ஒரு பவர் 1 டயாப்டர் அப்படி ஈக்குவல் டு 1 டிவைட் பை 1 மீட்டர். ஃபோக்கல் லென்த் வந்து 1 மீட்டர். அப்போ 1 மீட்டர் ஃபோக்கல் லென்த் உள்ள 1 மீட்டர் ஃபோக்கல் லென்த் டிஸ்டன்ஸ் நம்ம அந்த லென்ஸ் வந்து கவர் பண்ணுது அப்படின்னா அந்த லென்ஸோட பவர் வந்து 1 டயாப்டர். ஓகே, இப்போ நம்ம ஒரு லென்ஸ் எடுத்துக்கிறோம், கான்கேவ் லென்ஸோ கான்வெக்ஸ் லென்ஸோ ஒரு லென்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள ஆப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். இல்லைன்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள ஆப்ஜெக்டை வந்து நமக்கு வந்து அப்பியர் டு டைவர்ஜ் பண்ணும். ஓகே, ஸோ அப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதோட பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 டயாப்டர். ஓகேவா? ஸோ ஓகே, அப்போ 1 டயாப்டர் ஈக்குவல் டு 1/1 மீட்டர். அப்போ இந்த பவர் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பவர் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், கான்கேவ் லென்ஸுக்கு பவர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஏன் கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பவர் பாசிட்டிவ், கான்கேவ் லென்ஸுக்கு பவர் நெகட்டிவ்னு சொல்கிறோம்? ஃபோக்கல் லென்த் நமக்கு எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து. ஓகேவா? அப்போ பவர் வந்து கிளாஸோட பவர் வந்து எடுத்துக்கிட்ட லென்ஸோட பவர் வந்து பாசிட்டிவாக நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது கான்வெக்ஸ் லென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ பவர் வந்து நெகட்டிவாக நமக்கு கிடைக்குது அப்படின்னா நம்ம கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். நம்ம ஸ்பெக்டக்கல் போடும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கார்டு கொடுப்பாங்க நமக்கு. அதில் நம்ம வந்து ஆப்டிக்கல் சென்டரில் கொடுக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா அதில் என்ன பண்ணியிருப்பாங்க, +2D +3D அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா நமக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் தேவை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி -2D -1.5D அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா நமக்கு வந்து கான்கேவ் லென்ஸ் தேவை அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ கிடைக்கக்கூடிய பவர் வந்து பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கான்வெக்ஸ் லென்ஸ். ஓகே, நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ கிடைக்கக்கூடிய பவர் நெகட்டிவில் வந்துச்சுன்னா கான்கேவ் லென்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பவர் ஆஃப் லென்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாபிக் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் லென்ஸில் நடக்கக்கூடிய இமேஜ் ஃபார்மேஷன் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து லென்ஸுக்கான சைன் கன்வென்ஷன், பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து எந்த டைரக்ஷனில் நமக்கு எந்தெந்த இது கிடச்சது, டேர்ம்ஸ் கிடச்சது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைன் எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா லென்ஸு ஃபார்முலா பார்த்தோம். எப்படி நம்ம மிரர் ஃபார்முலா மாதிரியோ அதே தான் லென்ஸ் ஃபார்முலாவும் நமக்கு வந்து சைன் மட்டும் அங்கே மாறுது. லென்ஸ் ஃபார்முலா பார்த்தோம். அதுக்கப்புறம் பவர் ஆஃப் லென்ஸ் அப்படிங்கிற ஒரு புது டேர்மை பார்த்தோம். பவர் ஆஃப் லென்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸோட கன்வெர்ஜ் பண்ணக்கூடிய இல்லைன்னா டைவர்ஜ் பண்ணக்கூடிய அளவு எவ்வளோ, அதால் எவ்வளோ முடியும் அப்படிங்கிறத பார்க்குறது தான் பவர் ஆஃப் லென்ஸ் அப்படிங்கிறது, அந்த லென்ஸோட கெப்பாசிட்டி. ஸோ அப்போ பவர் ஆஃப் லென்ஸ் எப்படி நோட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்கிற லெட்டராக நோட் பண்ணலாம். ஸோ அப்போ பி அப்படிங்கிறது P = 1/f. 1/fனா என்ன, ஃபோக்கல் லென்த் இல்லையா? ஸோ அப்போ 1/4 ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோக்கல் லென்த் 1 மீட்டர் இருந்தது அப்படின்னா பவரோட அளவு 1 டயாப்டராக இருக்கும். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஃபோக்கல் லென்த். அப்போ 1 டயாப்டர் ஈக்குவல் இந்த டேர்மும் இப்படியும் யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு 1 மார்க்கில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 டயாப்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர் இன்வர்ஸ். ஓகே, ஸோ இப்படியும் போடலாம் நம்ம. இந்த மீட்டர் வந்து மேலே போகுதுன்னா மீட்டர் இன்வெர்ஸ் ஆகுது, அவ்வளோதான். ஸோ அப்போ பவர் கிடைக்கக்கூடிய பவரில் வந்து நெகட்டிவ் பவர் பாசிட்டிவ் பவர்னு சொல்கிறோம். இப்போ பவர் வந்து பாசிட்டிவில் கிடச்சிச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸு கான்வெக்ஸ் லென்ஸாக இருக்கணும். பவர் வந்து நெகட்டிவில் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லென்ஸ் வந்து கான்கேவ் லென்ஸாக இருக்கணும். ஸோ இதுதான் இந்த சாப்டரில் நம்ம பார்த்த விஷயம். இதில் சொன்னது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.